இன்றைக்கி 9ஆம் தேதி 12வது மாதம் அன்று 6ATJவுக்கும் சிபிஐ கோர்ட்டுக்கும் இந்த லெட்ரு நான் அனுப்புகிறேன். இந்த லெட்ரு எதுக்காக 5 நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன்னா, 5 நீதிமன்றமும் என்மேல் பொய் வழக்கு தான் போட்டிருக்கு. நான் செய்த வழக்கு அடிப்படையில் லேட்டாக, அதாவது வெளிப்படுத்தாமல், பொதுமக்களுக்கு பத்திரிகை செய்தியில் வெளிப்படுத்தாமல் சைபர் கிரைம் J1ல் கேஸ் போட்டு அது இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரில் என்ன மேட்ரு அனுப்புகிறேன்னா, நீதிபதிகளுக்கு நேற்று 8/12 வாய்தாவில் போயிருந்தேன். அதில் நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டிக்கு வாய்தா சொல்லாமல் ஓடினார். ஹலோ நீதிபதி ஐயா, சார் நீதிபதி சார், ஜெயபாண்டியனுக்கு வாய்தா தேதி சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கும் பதில் சொல்லாமல் அவர் வாட்டுக்கு போயிட்டார். அப்புறம் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் தபாலியும் அரசு வழக்கறிஞரும் அதான் போயிட்டார்ல, உங்கள் வாய்தா தேதினா போய் நெட்டில் போய் தேடி பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு அரசு வழக்கறிஞரும் தபாலி இவங்கெல்லாம் சொன்னாங்க. நான் எதுக்கியா போய் நெட்டில் போய் பார்க்கணும்? நான் தான் வாய்தா தேதிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு நீதிபதி தான் தேதி சொல்லணும். அவர் சொல்லாமல் போகிறாரு. அவர் எனக்கு தேதி சொல்லட்டும். நான் அதுக்கு பிறகு நான் 6ATJ நீதிமன்றத்தை விட்டு நான் வெளியே போகிறேன். அன்ன வரைக்கும் நான் நீதிமன்றத்துக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி உள்ளே இருந்தேன். அந்த உள்ளே இருக்கும்போது சொன்னேன், 8/12 வாய்தாவிலேருந்து 75 நாளைக்குள்ளே, அந்த 8/12 வாய்தாக்குள்ளேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டியை உத்தரவிட சொல்லி தான் நான் யூடியூப்பில் வீடியோலாம் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பத்திரத்தை வாங்காமல் ஜெயபாண்டிக்கு வாய்தா சொல்லாமவும் எல்லா பேருக்கும் வாய்தா சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் வாய்தா சொல்லாமல் ஓடுவது காரணம் என்ன அப்படி என்று கேட்டேன். ஆகையால் நீதிபதி நேரடியாக வரணும், அவர் முன்னால் எனக்கு வாய்தா தேதியை சொல்லுங்கள், இல்லைன்னா எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு நீதிபதி வந்தார். இவர் தான் அந்த நீதிபதி, 6ATJ நீதிபதி. இவர் வெடிகுண்டு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, அதுவாசி தான் நான் போனேன் அப்படின்னு சொன்னார். இவர் அப்படி உண்மையிலே வெடிகுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் வந்திருந்தால் எல்லா பேரும் அந்த உட்காந்த இருக்கையிலேருந்தே சொல்லியிருக்கலாம், எப்பா வெடிகுண்டு ஏதோ வச்சுருக்காங்களாம், எல்லோரும் ஓடுங்க, இது முடிஞ்ச உடனே தேதியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஓடலாம். இவர் வாட்டி நாசுக்கு எப்பயும் போல் டீ சாப்பிட்ற மாதிரி போயிட்டு என்னண்டா வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், சரி வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்கிறாங்கன்ட்டு, ஐயா நான் நீங்கள் 1 கோடி ரூபா எனக்கு இந்த வாய்தா தேதி மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு 1 கோடி ரூபா கட்டணும். உத்தரவிட்டிங்கன்னா நான் 75 நாளைக்குள்ளே நான் நிரூபிச்சுட்டு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கல்வி படிப்பதற்கு சம்பளம் கொடுக்குறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு, அதே மாதிரி இந்த EVM மிஷினில் கண்ட்ரோல் பட்டனை EVM மிஷினை மோடியை ஆன் பண்ணி அவரே ஓட்டு போடுறதையும் ஆன் பண்ணி 100 ஓட்டு போடுறதில் நான் வெற்றி பெறுவேன். அது எப்படியா உலகமே பார்க்கும், ஓட்டு போட்டது மோடி, ஜெயபாண்டி எப்படியா வெற்றி பெற்றான், இப்படி தாண்டா இந்தியாவை EVM மிஷின் வந்த நாள்லேருந்து ஆண்டிருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னு நான் அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறதுக்கு போனேன். இதே கோரிக்கையை
ஜெய 1ல் கேள்வி கேட்குறோம்னு இருக்காங்க. இவங்களும் வந்து கேள்வி கேட்குறோம்னு தான் சொன்னாங்க. 8, 12 வாய்தாவில் உன்னைய கொஸ்டின் கேட்போம் அப்படின்னாங்க. அந்த கொஸ்டின் கேட்கும்போது நான் இதை சொல்லணும்னு பார்த்தேன். வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜெய 1ல் 6-1 வாய்தாவில் நான் அனைத்து குற்றமும் செய்தது எதற்காகனா, உலகத்தில் உள்ள, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் ஓட்டை திருடி ஆளுவதற்கு எந்த சட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணியிருக்கு, அந்த சட்டத்தை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்த முடியலைன்னா இந்தியா பிரதமரை நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு இந்த இவிஎம் மிஷினில் அவர் ஓட்டு போடட்டும், நான் வெற்றி பெறுகிறேன். அப்போ நேரடி ஒளிபரப்பில் எல்லாரும் பார்க்கும்போது இனியா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மோடி ஓட்டு போட்டிருக்காரு 100 ஓட்டு, அந்த மிஷினில் ஜெயபாண்டி வெற்றி பெற்றிருக்கானா 60 ஓட்டில், அது எப்படி வெற்றி பெற முடியும் என்று எல்லோரும் சிந்திப்பார்கள், யோசிப்பார்கள். உண்மையிலே ஜெயபாண்டி விஞ்ஞானி சொன்னது போல் இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் மக்களாட்சி இல்லை, மிஷின் மூலமாக திருட்டுத்தனமாக ஆண்டிருக்காங்க. ஆகையால் இந்த போட்டியை ஜெயபாண்டி நடத்தி முடித்த உடனே எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும், எல்லா நீதிபதிகளும், எல்லா வழக்கறிஞர்களும், எல்லா வாக்காளர்களும், எல்லா அரசியல்வாதியும் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு இந்தியா முழுவதும் வெற்றி பெற்ற 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற இந்தியா பிரதமர் பிஜேபிக்கு 100 ஓட்டு போடும்போது அந்த மிஷினில் ஜெயபாண்டி ஓட்டு போடாமல் நான் வெற்றி பெறும்போது நம்ம கேள்வி கேட்கணும் மோடியை, ஐயா நீ தானே ஓட்டு போட்ட இந்த மிஷினில் 100 ஓட்டு, ஜெயபாண்டிக்கு ஐயா ஓட்டு போட்டேன்னு கேட்கும்போது இல்லைங்க நான் ஓட்டு போடலைன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் மக்களெல்லாம் ஓட்டு போட்டோமே இந்த மிஷினில், அப்போ நீங்களே மாறி மாறி இப்படி ஆண்டிருக்கீங்கன்னா அப்போ இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தானே ஆண்டிருக்கீங்கன்னு மக்கள் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். ஆகையால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இதை நிரூபித்து எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் ஜெயபாண்டியால். ஆகையால் இந்த போட்டியை நடத்தி முடிச்சுட்டு இவங்கெல்லாம் போர்ஜேரின்னு நிரூபிச்சுட்டு 2026 தேர்தலை அப்போ தான் நடத்த வேண்டும். இவருங்க குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே எல்லா அரசியல்வாதிகளுடைய, இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படும். இதை நான் செய்ய போகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சாதாரண தொழிலாளி ஜெயபாண்டி தினக்கூலி ஒரு மதுரை மாவட்டத்துக்கு முழுவதும் அனைத்து சாதி மக்களுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறவன் உலகத்திலே முதல் முறையாக ஜெயபாண்டி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தான். ஆகையால் இந்த 2025 வருஷம் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த போலியான அரசியல்வாதியில் களை எடுப்பதற்கு அவங்க வெற்றி பெற்ற மிஷின்லேயே பிஜேபி அனைத்து கட்சி சார்பிலையும் இந்தியா முழுவதும் அனைத்து கட்சி சார்பில் இந்தியா பிரதமர் இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடுவார். ஆனால் வெற்றி பெறுவது ஜெயபாண்டியன். இந்த 2 கடவுளில் தீர்ப்பு உலக நாட்டு வழக்கறிஞர்களாம் நேரடி ஒளிபரப்பை பார்த்துட்டு சொல்லட்டும், வாக்காளர்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து. நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி தபால் ஆஃபீஸில் போய் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட நான் லெட்டர் அனுப்ப போகிறேன் இந்த நீதிமன்றத்துக்கு. ஏன்னா இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.